அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பேஷன் வந்து எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை பார்த்து இப்போ நம்ம வந்து இதை சூப்பராக க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, வேஸ்ட்டாக போனால் அந்த கெச்சப் இருக்கு இல்லையா, டொமேட்டோ கெச்சப், அது வந்து நிறையா நம்ம ஃபுட்டு இதெல்லாம் ஆர்டர் பண்ணப்போ நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ அந்த பேக்கெட்லாம் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த வாஷ் பேஷனை வந்து ஃபுல்லாக வந்து இந்த கெச்சப் மட்டும்தான் போட்டு நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா, ஸோ எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடும். இதுக்காக வந்து ரொம்ப மெனக்கட்டு நம்ம க்ளீன் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம 15 days ஒன்ஸ் கூட நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வந்து அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுட்டு, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ரொம்பலாம் வந்து இது பண்ணி தேய்க்கல. ஸோ லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நான் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. ஸோ தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக போகிற பொருள் எல்லாமே வேஸ்ட்டாக போகாமல் நம்ம இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே நீட்டாகிடும். ஸோ இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி பின்னாடி அந்த வால் இருக்கு இல்லையா, ஸோ அதிலெல்லாம் வந்து கரை படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கூட ரொம்பவே க்ளீனாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கல்லுலையும் லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு, ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம அதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டக்குன்னு அந்த அழுக்கு எல்லாமே போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது செய்ய ஒரு 5 minutes கூட ஆகாது. ஸோ ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாகவும் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுடலாம். ஸோ அப்புறம் சுற்றியில் தண்ணி ஊற்றி விட்டுட்டு ஸோ நம்ம அப்படியே வாஷ் பண்ணி விட்டுட்டோன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளவோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.